வர இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வணக்கம். தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே ரொம்ப சின்சியராக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எக்ஸாம் பக்கத்தில் வர வர மிக முக்கியமாக ஒரு பதட்டம் தேர்வர்கள் மத்தியில் இருக்கும். அதுவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க மத்தியில் இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணனால தான் அந்த பதட்டம் இருக்குது. அதை முதல்ல நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா அந்த பதட்டம் இருக்காது. சும்மா கேஷுவலாக போய் எழுதலாம். ஸோ இவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணது எங்கே வேஸ்ட் ஆயிருமோ, தப்பு பண்ணிடுவோமோ, நம்ம நினச்ச மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாதோ அப்படிங்கிற முதல்ல நிறைய பதட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த பதட்டம் இயல்பானது, அதை முதல்ல நினச்சிக்கோங்க. ஸோ அந்த பதட்டம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, தேர்வு எழுதக்கூடிய லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கும் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 10 days இன்னையிலேருந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸோ இந்த 10 நாட்களில் நமக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பருடைய வெயிட்டேஜ் அப்படிங்கக்கூடியது லாங்குவேஜில் 100 கேள்விகள், கணித பகுதியில் 25 கேள்விகள், பொது அறிவு அப்படிங்கிறதுல 75 கேள்விகள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 75 கேள்விகள் இருக்கக்கூடிய பொது அறிவு அப்படிங்கக்கூடிய அந்த பகுதிக்கு முதலில் இருக்கக்கூடிய இந்த நாட்களை ஒதுக்குங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பேசி கொண்டு இருப்பது 30ஆம் தேதி. ஸோ 30ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் அப்படிங்கக்கூடிய நாட்களில் இந்த 10 நாட்களில் ஃபஸ்ட்டு ஒரு 4 நாட்கள் அப்படிங்கக்கூடியதை ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒதுக்கலாம். சார் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 4 நாளில் நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கலாம். நம்ம இதை 4 நாளில் படிக்க முடியாது, படித்ததை நிறைய ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்த 4 நாளில் புதுசாக படிக்கக்கூடியவங்க ஏதாவது 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் இல்லைன்னா அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் யூனிட் படிக்க முடியுதோ அதை படிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி நல்லா படித்து வச்சுருக்கிறேன் சார் அப்படிங்கக்கூடியவங்க இந்த 4 நாட்களை ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன் சார் மஸ்ட் ரிவிஷன்? எல்லா ட்ரெயினர்ஸுமே இந்த ரிவிஷன் அப்படிங்கிறத மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? இயல்பாகவே நம்ம படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்ப நமக்கு ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஆன்சர் ஞாபகத்துக்கு வர்றப்ப நிறைய பேர் கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் என்ன செய்வோம் அப்படின்னம்னா 2 ஆப்ஷனுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருப்போம், இதுவா அதுவா அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் நம்ம கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணாதது. ஸோ அந்த ரிவிஷனை கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த இதுவா அதுவா அப்படிங்கிற 2 ஆப்ஷனுக்குள்ளார சுற்றக்கூடிய நேரம் மிச்சமாகும், தெளிவாக ஆன்சரை சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக படித்தவர்கள் ரிவிஷனுக்கு போகிறது தான் மிகச்சிறந்தது. சார் ரிவிஷன்னா நான் எந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது? நீங்கள் ரொம்ப பாலிட்டியில் வீக்காக இருந்தீங்கன்னா மிக முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இல்லை நான் ஹிஸ்ட்ரியில் இயர்ஸ் எல்லாம் மறந்துடுது, வார்ஸ் எல்லாம் மறந்துடுது, எனக்கு பேரே ஞாபகம் வராது, ஆத்தர்ஸ் நேமே எனக்கு ஞாபகம் இல்லை, புத்தகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை, அதை ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மிக முக்கியமான டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு மறந்துடும் நம்ம எழுதி வச்சிருக்கிறோமோ அந்த தகவல்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். 2வது 10th புத்தகத்துக்கு ஏன் மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நமக்கு ஜாகிரபி அப்படிங்கிறது இந்தியன் ஜாகிரபி 10th புத்தகத்தில் தான் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அதே 10th புத்தகத்தில் ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் 5 யூனிட், சரிங்களா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் வரை ஒரு 5 யூனிட் இருக்குது. 6 யூனிட் வரும். அந்த 6 யூனிட் அப்படியே நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்ல யூனிட் 8ல் 3 இடத்துல ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அப்படின்னா அதை நம்ம அதை படிக்கலாம். அதுக்கப்புறம் சிவிக்ஸில் 10th சிவிக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், இந்த டாபிக் எல்லாம் 10thலேயே வருது. அதே போல் எக்கனாமிக்ஸில் கவர்மெண்ட் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ் பற்றிலாம் கூட ஒரு யூனிட் அதுக்குள்ளார இருக்குது. ஸோ அப்படின்னா 10th புத்தகத்தில் மிக முக்கியமாக நிறைய போர்ஷன் கவர் ஆகுது. அப்படிங்கிறனால 10th புத்தகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். நான் 10th புத்தகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது எப்படி சொல்ல வரேன்னா 6, 7, 8, 9, 10 நம்ம இப்படி படிச்சிருப்போம். ரிவிஷன் பண்ணுறப்ப 10ஆம் வகுப்பு, அடுத்தது 9ஆம் வகுப்பு, அடுத்து 8, 7, 6 இப்படி போங்க. அதுலேயும் நமக்கு எல்லா யூனிட்டையும் நம்ம படிக்க மாட்டோம். அது நல்ல தேர்வர்களுக்கு அனைவருக்குமே தெரியும். எதெல்லாம் சிலபஸில் டீகோட் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்படி ஜிஎஸ் போர்ஷனுக்கு ஒரு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய 3-4 நாட்களை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் ஜோன்ஸ், இஎஸ், ஆர்டிகல்ஸ் அப்படி நான் முன்னாடியே சொன்னது போல் இந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. ஸோ ஜிஎஸ் முடித்த அடுத்த கையோடு கணித பகுதிக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ ஃபார்முலாஸ் ஏதாவது, ஸ்டேட்மெண்ட் ஏதாவது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணிதங்களையே நல்லா பயிற்சி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கடைசி நேரத்தில் நமக்கு அங்கே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் மேக்ஸ் பார்த்துட்டு போனால் அங்கே கொஞ்சம் மேக்ஸில் வேகமாக பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆன்சரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட சிலருக்கு நேச்சர் இருக்கலாம். ஸோ அதனால ஜிஎஸ்க்கு அப்புறம் மேக்ஸுக்கு ஒரு 1 or 2 days அப்படிங்கிறது மட்டும் போதும், சஃபிஷியன்ட். ஸோ அதை முடிச்சிருங்க. ஸோ லாஸ்ட்டாக தமிழ் படிங்க.
சார் என்ன சார் லாஸ்ட்டாக தமிழ் சொல்கிறீங்க, முன்னாடி ஜிஎஸ் சொல்லிட்டு லாஸ்ட்டாக தமிழ் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி லாங்குவேஜை படிச்சுட்டு போகிறோம். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக நடந்தது தான் நமக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கும். ஸோ நமக்கு கொஸ்டின் பேப்பரில் முதல்ல 100 கேள்விகள் லாங்குவேஜ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க, பொது தமிழ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கடைசி நாட்களில் தமிழ் படிச்சுட்டு போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படியே நீங்கள் படித்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது உங்களுடைய எக்ஸாமில் அந்த டயத்தில் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நல்ல தெளிவாக ஆன்சர் பண்ண நமக்கான பதட்டம் குறையும். ஸோ நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம், ரொம்ப ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுவோம். அப்படி ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுறப்ப படித்தது எல்லாமே தெரியும், மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த தமிழில் என்ன படிக்கணும் சார், தமிழ்லையும் அதே மாதிரியே படிக்கிறப்போ 6, 7, 8, 9, 10ஆம் வகுப்பு வரையே படிச்சிருப்போம். நான் திரும்பியும் சொல்லியிருக்கிறேன், 11th 12th இலக்கிய பகுதிகள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நமக்கு 10th வரை இல்லாத இலக்கிய பகுதிகள் கூட 11th 12th இருக்குது. பாஞ்சாலி சபதம், சீரா புராணம், காவடி சிந்து, பள்ளு, இது போன்ற இலக்கியெல்லாம் கூட 11th 12th தான் வருது. அப்படிங்கிறப்ப 10th வரையே படிச்சிருக்கீங்க அப்படின்னா 11th 12th இருக்கக்கூடிய இந்த இலக்கிய பகுதிகளை கொஞ்சம் வாசிங்க இந்த கடைசி 4 நாட்களில். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் பகுதியை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, அடுத்து 6ஆம் வகுப்பு, இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் போங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்கக்கூடியது இந்த பகுதிகளாக இருக்கும். 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு. அதனால அங்கே முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு 7, 6க்கு போகிறோம். இன்னொரு காரணமும் இருக்குது, 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுல நிறைய டேட்டா இருக்கும். இதுவே 6ஆம் வகுப்புங்கிறப்ப டேட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம முதல்ல ரிவிஷன் கொடுக்குறப்ப 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, இப்படி டிசைனிங் ஆர்டரில் போகலாம். ஸோ தேர்வுக்கு மிக முக்கியமாக கடைசி முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம இந்த பொதுத்தமிழ் பாடத்தை நல்லா படிச்சுட்டு போகணும், ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். அப்படி ரிவிஷன் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் குறையும். எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கே காம்படிட்டர் தான். ஆனால் அங்கே எல்லாரும் சரியாக ஆன்சர் பண்ணுறதுல இருக்கிறத விட யாரெல்லாம் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணுறாங்க, ஸோ அவங்க தான் அங்கே ரேங்க் வாங்குறவங்களா மாறுறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் எல்லாருமே வெளியில் வந்தோன்னு சொல்லுவேன், சார் நான் ஒரு 10 கொஸ்டின் எனக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியும், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த 10 கொஸ்டினை நான் சரியாக பண்ணியிருக்கலாம், 15 கொஸ்டினை சரியாக பண்ணியிருக்கலாம். எல்லாருமே வெளியில் வந்துட்டு பேசக்கூடிய வார்த்தை அது. அது எப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிட்டு போகிறப்ப மட்டும்தான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு போனால் இந்த மிஸ்டேக்ஸை குறைப்போம். மிஸ்டேக்ஸை குறைச்சா நம்மளுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப்ல நம்ம இடம் பிடிச்சிருவோம். ஸோ நமக்கு முதல் நாள் கவுன்சிலிங்கா, 2வது நாள் கவுன்சிலிங்கா, இல்லை அதில் நம்பர் ஆஃப் வேகன்சியில் எனக்கு ஒரு போஸ்டா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். சரிங்களா சார், இது எல்லாமே படித்தவங்களுக்கு தான் சொல்கிறீங்களா, நாங்கள் புதுசாக இப்போ தான் படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்கிறது? சார் உங்களுக்கு எல்லாருமே பெரும்பாலும் டிகிரி ஹோல்டர்ஸ், நீங்கள் படித்தது எதுவுமே வீண் போக போகிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ படிச்சீங்கன்னா கூட குரூப் 2 எக்ஸாமுக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸாக இருக்கும். எங்கே வேண்டுமானாலும் உட்காந்து படிக்கலாம், பார்க்கில், லைப்ரரியில், ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் ஓனாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இன்ஸ்டியூட் போய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் ஆனால் பாதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதுவரையே படிச்சிருக்கிற போர்ஷனை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. படிச்சிருக்கிற போர்ஷனில் நம்மளால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நல்லா ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தா ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதையெல்லாம் கொண்டு வந்து குரூப் 2ல் கொடுக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, நல்லா படித்தவங்க ரிவிஷன் பண்ணுங்கள். சார் நான் பாதி தான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடிய நாட்கள் பதட்டப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய நாட்களையும் ஒவ்வொரு யூனிட் 2 யூனிட்டையாவது படித்து வைங்க. அது கண்டிப்பாக டெஃபினட்டாக குரூப் 2க்கு உங்களுக்கு கை கொடுக்கும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களை எல்லாரையும் ஒரு அரசு பணியில், ஒரு அரசு அலுவலகங்களில் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கும் உண்டு. வாழ்த்துக்கள்.